Morning students, today we are going to learn about Python variables and operators. So the variables and the operators அப்படிங்கிற கான்செப்டை பார்க்கறதுக்கு முன்னாடி what is Python? Python என்ன? So Python is a normal programming language. ஸோ இப்போ லாஸ்ட் இயர் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறப்ப லாஸ்ட் இயர் நம்ம என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தோம்னா C++. ஸோ இது இல்லாமல் C++ இல்லாமல் சி, ஜாவா, .NET இதெல்லாம் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி பைத்தான் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஸோ என்ன இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நார்மலாக C++ எப்படி ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி பைத்தானும் வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஸோ இந்த பைத்தானை வந்து யார் க்ரியேட் பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா கைடோ வேன் ரோசம் அப்படிங்கிறவரு CWI தட் இஸ் சென்ட்ரம் விஸ்குண்டே அண்ட் இன்ஃபர்மேட்டிக்கா அப்படிங்கிற லேபில் நேஷ்னல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் எதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைத்தான்கிற லாங்குவேஜை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நெதர்லாண்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ எந்த வருஷம் சார் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1991 இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு இப்போ ஆரம்பிக்கும் போதே வந்து பைத்தான் அப்படிங்கிற நேம் வச்சு தான் ஆரம்பித்தாரா அப்படின்னு கேட்டால், ஸோ ஒரு லாங்குவேஜ் எப்போவுமே வந்து ஒரு சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு நேமிங் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கு நம்ம லாஸ்ட் இயரே படிச்சிருப்போம் C++ அப்படிங்கிற நேம் வந்து வரதுக்கு உண்டான ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து டெனிஸ் ரிச் வந்து C++-ஐ க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கு என்ன நேம் வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு சி. ஸோ அந்த அட்வான்ஸ்டு சி அப்படிங்கிற நேமை வச்சுட்டு அதுக்கு ஒரு ரீசன் சொன்னார். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா சியோட அட்வான்ஸுக்கு தான் C++, அதனால நான் என்ன வச்சுருக்கோன்னா அட்வான்ஸ்டு சின்னு வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா சிங்கிறது கான்செப்ட், சிங்கிறது வந்து ப்ரொசீஜர் ஓரியன்டட், C++ங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். ஆனால் அதுக்கு அடுத்து என்ன நினைச்சாங்கன்னா ப்ரொசீஜர் ஓரியன்டில் இல்லாத ஒரு கான்செப்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டில் கொண்டு வந்தாங்க. என்னென்னு பார்த்தோன்னா தட்ஸ் அ கிளாஸ். ஸோ இதில் நியூவாக ஒரு டாபிக் வந்து சி ப்ரோக்ராம்லேயே நியூவாக ஒரு டாபிக் நம்ம கிளாஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து கன்சிடர் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால அதுக்கு நேம் வந்து நம்ம என்னென்னு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சி வித் கிளாஸஸ் அப்படிங்கிற மாதிரி நேம் வச்சுருந்தாங்க. ஸோ இது ரெண்டுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிக் மேசிட்டி அப்படிங்கிறவர் வந்து சியோட அட்வான்ஸ் தானே, சியில் வந்து நம்ம அட்வான்ஸ்னா என்ன இன்க்ரிமெண்ட். ஸோ இந்த இன்க்ரிமெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டபுள்+ங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டபுள்+ஸை வந்து சியோட நம்ம அட்டாச் பண்ணி C++ அப்படிங்கிற நேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டென்னிஸ் ரிச்சி கண்டுபிடிச்ச ப்ரோக்ராமுக்கு யார் வந்து நேம் வந்து காயின் பண்ணாங்கன்னு படித்தோம், ரிக் மேசிட்டி அப்படிங்கிறவர் C++ன்னு வச்சார். அப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து பைத்தான் ப்ரோக்ராமை 1991 டெவலப் பண்ணிட்டு இதுக்கு எப்படி சார் பைத்தான் அப்படிங்கிற நேம் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கைடோ வேன் ரோசம் அப்படிங்கிறவர் வந்து ஒரு காமெடி சீரீஸ், அதாவது பிபிசியில் டெலிகாஸ்ட் ஆன ஒரு காமெடி சீரீஸ் மான்டி பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படிங்கிற சீரீஸ்லேருந்து அந்த நேம் என்னென்னு பண்ணியிருக்காரு, பைத்தான் வச்சுருக்காரு. ஏன் சார் அந்த காமெடி சீரீஸ்லேருந்து வந்து நேம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரீசன் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது C++க்கு சொன்னார்ல டென்னிஸ் வச்சு அட்வான்ஸ்டு சி அப்படி வைக்கலாம், சி வித் கிளாஸ்னு வைக்கலாம். அதே வந்து ரிக் மேசிட்டி வந்து என்னென்னு காயின் பண்ணார் C++ன்னு. இப்போ இங்கே வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த சீரீஸ் மேலே, அதாவது அந்த காமெடி சீரீஸ் மேலே இவர் ரொம்ப அட்மையர் ஆகி அந்த சீரீஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பைத்தான் நம்ம கண்டுபிடிச்ச சாஃப்ட்வேருக்கு நேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்னன்னு வச்சுட்டாங்க, பைத்தான் அப்படிங்கிற லாங்குவேஜ் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தோன்னா எந்த ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று சப்போர்ட் பண்ணுது அப்படிமோ. C++ஆ அது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ப்பா, சியா அது வந்து ப்ரொசீஜர் ஓரியன்டட்ப்பா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றுக்கும் வந்து இப்போ ப்ரொசீஜர் ஓரியன்டட் அப்படிங்கிறது வந்து சி வரைக்கும் உள்ளதெல்லாம் நம்ம ப்ரொசீஜர் ஓரியன்டட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் C++க்கு அப்புறம் எதெல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அதெல்லாம் எதை மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னோம், ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எந்தெந்த ப்ரோக்ராம்லாம் வந்து நம்ம கிளாஸு, இன்ஹெரிட்டன்ஸ், ஸோ இதெல்லாம் லாஸ்ட் இயர் நம்ம படிச்சிருப்போம். ஒரு 8 கான்செப்ட் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் என்னென்ன 8 கான்செப்ட் ஞாபகம் இருக்கா? ஒன்று கிளாஸ்ன்னு சொல்லுவோம், ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம், இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம், பாலிமார்ஃபிசம் சொல்லுவோம், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ணுதோ அதெல்லாம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவோம். அப்போ இந்த பைத்தான் அப்படிங்கிறது எந்த கேட்டகரியில் சார் வரும், இது எதை சப்போர்ட் பண்ணுது, ப்ரொசீஜர் ஓரியன்டட் சப்போர்ட் பண்ணுதா இல்லை ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சப்போர்ட் பண்ணுதுன்னா பைத்தானை பொறுத்த வரைக்கும் இட் வில் பி சப்போர்ட் டூ பிளாட்ஃபார்ம்ஸ். ரெண்டுத்தையுமே வந்து என்ன பண்ணுதுன்னா சப்போர்ட் பண்ணுது. ப்ரொசீஜர் ஓரியன்டையும் சப்போர்ட் பண்ணுது, ஆப்ஜெக்ட் ஓரியன்டையும் சப்போர்ட் பண்ணுது. சரி, இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் ப்ரொசீஜரையும் சப்போர்ட் பண்ணுது, ஆப்ஜெக்டையும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய கீ ஃபீச்சர்ஸே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 3 கீ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் அ ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான்.
C++ மாதிரி இதுவும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஆனால் இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சயின்டிஃபிக் அண்ட் நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங்கில். சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங்னா என்ன சார்? இப்போ ரிசர்ச் சென்டர்லாம் வந்து ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. சயின்ஸ் ரிசர்ச் சயின்டிஃபிக்காக இருக்கட்டும், சயின்ஸ் ரிசர்ச் சென்டராக இருக்கட்டும், இல்லை எந்த ரிசர்ச் சென்டராக இருந்தாலும் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்கன்னா எதையுமே வந்து ஒரு மேனுவலாக கண்டுபிடிக்கிறது கிடையாது. எந்த ஒரு நியூ ப்ராடக்ட் வந்தாலும் அது யாரோட ஹெல்ப்பில் வருதுன்னா கம்ப்யூட்டரோட ஹெல்ப் தான் வருது. அப்போ அந்த கம்ப்யூட்டர் ஹெல்ப்பில் வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம், ஓகே கம்ப்யூட்டர் ஹெல்ப்போட தான் வருதுன்னு சொல்கிறோம். இப்போ அந்த கம்ப்யூட்டர் எப்படி ரன் ஆகும்? ஏதாவது ஒரு ப்ரோக்ராமோட சப்போர்ட்டில் தான் ரன் ஆகும். அப்படி பார்க்கும்போது இந்த பைத்தான் வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ண முடியும். அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்க, எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்ல சயின்டிஃபிக்லையும் பண்ணுறோம், நான் சயின்டிஃபிக்ங்கிறப்ப சாதாரணமாக ஒரு ஆப் கிரியேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். ஸோ இந்த பைத்தான் வச்சு நம்ம ஒரு கேம்ஸோ இல்லை ஒரு ஆப்போ நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். தட்ஸ் அ நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராம். இப்போ புரியுதா சயின்டிஃபிக்னா நான் சயின்டிஃபிக்னா என்னன்னு? இப்போ நார்மலாக ஒரு ரிசர்ச் சென்டரில் எதை கண்டுபிடிச்சாலும் நம்ம எதை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறோம்? கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறோம். அந்த கம்ப்யூட்டரில் வந்து சாதாரணமாக நம்ம கம்ப்யூட்டர் வச்சு கண்டுபிடிச்ச முடியுமா? கம்ப்யூட்டர் என்ன ஆகணும்னா அதுக்கு ப்ரோக்ராமிங் வேணும். அந்த ப்ரோக்ராமிங்காக நம்ம எதை யூஸ் பண்ணலாம்னா பைத்தானை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். ரெண்டாவது அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். ஸோ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அது என்ன சார்? எந்த ஒரு சாஃப்ட்வேர் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது பிளாட்ஃபார்ம் டிபெண்டாக இண்டிபெண்டாக. ஏன் சார் அதை கன்சிடர் பண்ணணும்? அப்போ தானே இப்போ நான் வந்து என் வீட்டில் வந்து இப்போ நான் நம்பர் ஆஃப் ஓஎஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா விண்டோஸ் ஓஎஸ் இருக்குது, யூனிக்ஸ் இருக்குது, லினக்ஸ் இருக்குது. இதெல்லாமே நம்ம 11th படிச்சிருக்கோம். சரியா? ஸோ அப்போ நான் வாங்கக்கூடிய சாஃப்ட்வேர் என்னோட ஓஎஸ்க்கு சப்போர்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஒரு பர்டிகுலர் ஓஎஸை மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட் சொல்லுவோம். அந்த பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட்டுக்கு என்ன சார் எக்ஸாம்பிள் எடுக்கலாம்னா ஒரு ஆப் எடுத்துக்கோமே, மியூசிக் பிளேயர், விண்டோஸ் மீடியா பிளேயர் எடுத்துக்கோமே. இந்த விண்டோஸ் மீடியா பிளேயர் அப்படிங்கிறது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் மட்டும்தான் வந்து என்ன ஆகும்னா ரன் ஆகும். ஆனால் நார்மலாக வந்து எதில் ஒரு யூனிக்ஸ்லையோ இல்லை ஒரு லினக்ஸ்லையோ விண்டோஸ் மீடியா பிளேயரை நீ இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சின்னா இட் டஸ் நாட் சப்போர்ட். அப்போ அந்த ஆப் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த பைத்தானை பொறுத்த வரைக்கும் நீ விண்டோஸில் போட்டினாலும் ரன் ஆகும், யூனிக்ஸில் போட்டினாலும் ரன் ஆகும், தென் லினக்ஸில் போட்டாலும் ரன் ஆகும். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸ்கூலில் வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சுருக்கோம். என்னோட சிஸ்டத்தில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லினக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்துலேயுமே வந்து நமக்கு எது சப்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைத்தான் வந்து சப்போர்ட் ஆகுது. அதனால தான் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் சொல்கிறோம். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னா ஒன்றும் இல்லை, கிராஸ் பிளாட்ஃபார்ம் கூட நம்ம சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். கிராஸ் பிளாட்ஃபார்ம்னா எந்த பிளாட்ஃபார்மில் இருந்தாலும் இது என்ன பண்ண போகுது, சப்போர்ட் பண்ண போகுது. இந்த பிளாட்ஃபார்ம்ங்கிறப்ப ஓஎஸை டிபெண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பைத்தான்ஸ் ஆர் ஈஸிலி ரீடபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள். பைத்தான் வந்து நம்ம இது என்ன சார் ஈஸிலி ரீடபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் அப்படிங்கிறாங்க. C++ மாதிரி நம்பர் ஆஃப் கோடிங்ஸ்லாம் வந்து இதில் அதிகமாக இருக்காது. ஸோ அதிகமாக ஒரு கோடிங் இல்லைனாலே நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா கம்மியான கோடிங் இருந்துச்சுனாலே அது மேலே நமக்கு ஒரு ஈகர் வந்து என்ன பண்ணிடுவோம், அது என்ன தான் இருக்குது. இப்போ ஒரு 20 லைனை கொடுத்து படிக்க சொல்கிறோம், 4 லைனை கொடுத்து படிக்க சொல்கிறது வித்தியாசம் இருக்குல்ல. 20 லைனை கொடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், மேம்போக்காக பார்ப்போம். 4 லைனுங்கிறப்ப அதை டீப்பாக படிப்போம். புரியுதா? ஸோ அப்போ பார்க்கும்போது பைத்தானில் இருக்கக்கூடிய கோடிங் எல்லாமே வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு இப்போ C++ 20 லைனில் எழுதக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை நம்ம பைத்தானில் 4 to 5 லைன்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 5 லைன்ஸ் இருக்கிறப்ப அது ஈஸியாக நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், அது திருப்பி பார்த்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதை இன்கேஸ் நம்ம படிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா வெர்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பைத்தானோட வெர்ஷன்ஸ். ஸோ பைத்தானோட வெர்ஷன்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி C++ல நம்ம வெர்ஷன்ஸ் சொல்லுவோம். அங்கே எப்படி சார் C++ல வெர்ஷன்ஸ் வைக்கிறாங்கன்னா அதை கம்பைலரை டிபெண்ட் பண்ணி தான். ஸோ இப்போ கம்பைலர் வந்து டர்போ, டெவ் அப்படின்னு இருக்குது. இப்போ நான் எக்ஸாம்பிள் 2 தான் சொல்கிறேன், நம்பர் ஆஃப் கம்பைலர்ஸ் இருக்குது. நான் சொல்கிறது 2 தான் சொல்கிறேன். இப்போ உனக்கு சீனியர் செட்லாம் பார்த்தீங்கன்னா டர்போ C++ பற்றி படித்தாங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்னா டெவ் C++. அப்போ ரெண்டுமே வந்து C++ தான். பட் அதோட வெர்ஷன் வந்து எதை வச்சு மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா கம்பைலரை டிபெண்ட் பண்ணி மாறுது. அதே மாதிரி இங்கே பைத்தான் அப்படிங்கிறது அதோட வெர்ஷனை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸை வச்சு தான். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இப்போ வெர்ஷன் வந்து 2.x அப்படின்னு கொடுத்துருப்போம். இப்போ வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா 3.x. அப்போ இந்த x அப்படிங்கிறது எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர்ஸை தான். அப்போ 3.x அப்படிங்கிறது என்னென்ன, இப்போ அதுக்கு தான் ஒரு சில எக்ஸாம்பிள் எழுதியிருக்கோம். 1 3.0, 3.1, 3.2. அப்போ இதோட அப்படியே முடியுதா அப்படின்னு கேட்டால் அந்த 3.0க்கு அப்புறம் சப்டிஷன் வருது 0.1, 0.2. அது ஒவ்வொரு வெர்ஷன்லையுமே இருக்குது. நம்ம மெயினான வெர்ஷனை மட்டும் என்ன பண்ணியிருக்கோம்னா டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம எந்த வெர்ஷனை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 3.7. ஸோ இந்த 3.7ல் 0.5, 3.7.5ங்கிறது தான் நம்மளோட சிலபஸில் அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க.
சரியா. ஸோ இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிஎல்இ. இதுதான் சார் ஐடிஎல்இனா என்ன? நார்மலாக ஐடிஎல்இ அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்வரான்மெண்ட் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா C++ ப்ரோக்ராமை நம்ம எதில் டைப் பண்ணுவோம்? சாதாரணமாக ஒரு எடிட்டர் விண்டோ, அந்த டைப் பண்ணக்கூடிய விண்டோவுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா எடிட்டர் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இந்த பைத்தான் ப்ரோக்ராமை வந்து நம்ம எதில் டைப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இன்டெகிரேட்டட், தட் மீன்ஸ் ஐடிஎல்இல தான் டைப் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் வந்து இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே சொல்லக்கூடிய மாதிரி இங்கே வந்து நம்ம இதை என்ன சொல்கிறோம்? ஐடிஎல்இ அப்படிங்கிறது நம்ம ப்ரோக்ராம் டெவலப் பண்ணக்கூடிய டைப் பண்ணக்கூடிய பேஜுக்கு பேர் ஐடிஎல்இ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடணும். ஸோ இப்போ இதில் எப்படி சார் பைத்தான் ப்ரோக்ராமிங் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் வந்து நம்ம 2 மெத்தடில் 2 வேஸில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா கிரியேட் பண்ண முடியும். ஒன்று இன்ட்ராக்டிவ் மோட், அனதர் ஒன்று ஸ்கிரிப்ட் மோட். முதல்ல இந்த இன்ட்ராக்டிவ் மோட்னா என்ன, ஸ்கிரிப்ட் மோட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கும். நார்மலாக இப்போ C++ல பார்த்தோம்னா நம்ம அங்கேயே வந்து 2 விண்டோ இருக்கும். ஒன்று கன்சோல் விண்டோன்னு சொல்லுவோம், கன்சோல் ஸ்க்ரீன்னு சொல்லுவோம், இன்னொன்று எடிட்டர் ஸ்க்ரீன் சொல்லுவோம். எடிட்டர் ஸ்க்ரீனில் ப்ரோக்ராமை டைப் பண்ணி சேவ் பண்ணிக்குவோம். அதோட அவுட்புட் நம்ம எதில் பார்ப்போம்? கன்சோல் ஸ்க்ரீனில் பார்ப்போம். இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கேயும் வந்து நமக்கு 2 விண்டோ இருக்குது. ஆனால் C++க்கு எதுக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சோல் ஸ்க்ரீனில் நம்ம ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ண முடியாது, டைப் பண்ண முடியாது. அங்கே ஒன்லி என்ன பண்ண முடியும்? அவுட்புட்டை மட்டும்தான் வியூ பண்ண முடியும். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இங்கே வந்து நமக்கு என்னென்னா எதில் சார் நம்ம அவுட்புட் பார்ப்போம் அப்படின்னா இன்ட்ராக்டிவ் மோடில் தான் அவுட்புட் பார்ப்போம். ஆனால் அந்த இன்ட்ராக்டிவ் மோடில் யூ கேன் ஏபிள் டு ரைட் அ ப்ரோக்ராமையும் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்? டைப் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி இதில் இன்ட்ராக்டிவ் மோடில் டைப் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் மோடில் டைப் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து நம்ம C++லாம் வந்து எதை சப்போர்ட் பண்ணிச்சுன்னா கம்பைலரை. ஆனால் அந்த பைத்தான் அப்படிங்கிறது வந்து இன்டர்பிரட்டர். இது எப்படி வந்து எரரை டிபக் பண்ணும், எதை வச்சு எரரை டிபக் பண்ணணும்னா இன்டர்பிரட்டருக்கும் கம்பைலருக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைலர் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமை ஃபுல்லாக ரீட் பண்ணி ஒரு 10 லைனில் ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த 10 லைன் ப்ரோக்ராமையும் ரீட் பண்ணி அது எந்தெந்த லைனில் எரர் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு என்ன பண்ணும்? மொத்தமாக டிஸ்பிளே பண்ணும். இப்போ நம்ம C++ல கூட பார்த்துருப்போம். ஒரு ப்ரோக்ராமை டைப் பண்ணியிருப்பீங்க, அதில் லைன் 1ல் எரர் இருக்குது, லைன் 10ல் எரர் இருக்குது அப்படின்னு எல்லா எரரையும் நமக்கு அட் அ டைத்தில் ஷோ பண்ணும். ஆனால் இந்த இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணாதுன்னா லைன் பை லைன் செக்கிங். இப்போ ஃபஸ்ட் லைனில் என்னோட ப்ரோக்ராம் நான் ஒரு 10 லைன்ஸ் எழுதியிருக்கேன். அதில் ஃபஸ்ட் லைனில் எரர் இருக்குது அப்படின்னா அந்த ஃபஸ்ட் லைன் எரரை நீ ரெக்டிஃபை பண்ணால் மட்டும்தான் இது செகண்ட் லைனில் உள்ள எரரே வந்து என்ன பண்ணும்? நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுதான் கம்பைலருக்கும் இன்டர்பிரட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் டிபக் பண்ணுறதுக்கு இன்டர்பிரட்டரை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் இன்ட்ராக்டிவ் மோட் அப்படிங்கிறப்ப நீ ஒவ்வொரு லைனும் டைப் பண்ணும்போது இமீடியட்டாக அது எங்கே பண்ணுது? ரன் பண்ணி நமக்கு அவுட்புட்டை கொடுக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராக்டிவ் மோடை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 லைனில் உள்ள ப்ரோக்ராம் நீ அட் அ டயத்தில் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணி பார்க்க முடியாது. நீ ஒவ்வொரு லைனும் வந்து நீ டைப் பண்ணி இமீடியட்டாக என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? ரன் ஆகிட்டே இருக்கும். அப்போ தான் நீ அடுத்தடுத்த லைன் எடுக்க முடியும். இல்லை சார் எனக்கு அது மாதிரிலாம் வேணாம் சார், நான் வந்து ஒரு 10 லைன் ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு வந்து நான் டைப் பண்ணி முடிச்சிடணும், அதுக்கப்புறம் நான் ரன் பண்ணி ஒவ்வொரு எரராக ரெக்டிஃபை பண்ணணும்னு நினச்சின்னா நம்ம சிம்பிளாக வந்து எதை சூஸ் பண்ணலாம்? இந்த ஸ்கிரிப்ட் மோடை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஸ்கிரிப்ட் மோடில் வந்து நார்மலாக C++ மாதிரியே நம்ம ப்ரோக்ராம் எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? நம்ம ரன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ரன் பண்ணும்போது அதில் ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னா 1 by 1 அது என்ன எரரோ அதை டிஸ்பிளே பண்ணணும், நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்ட்ராக்டிவ் மோடுக்கு வந்து எதை சார் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்கிறதுனா கால்குலேட்டர். இப்போ கால்குலேட்டரில் வந்து நான் ஒரு 3 கால்குலேஷன் கொடுக்குறேன். 5 + 10 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ரெண்டாவது ஆப்ஷன் வந்து 2 + 3, மூணாவது ஆப்ஷன் வந்து 3 + 3. இதை வந்து நான் மொத்தமாக டைப் பண்ணிவிட்டு ரன் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணும்? 5 + 10க்கு அவுட்புட்டை கொடுத்துரும். அதுக்கு அடுத்த லைனுக்கு கொடுக்கும். அதுக்கு அடுத்த லைன் அந்த அவுட்புட்டை பார்த்துட்டு தான் நம்ம அடுத்தது என்ன பண்ண முடியும்? வியூ பண்ண முடியும். அதே மாதிரி தான் இங்கே இன்ட்ராக்டிவ் மோட்லையும். ஆனால் ஸ்கிரிப்ட் மோடை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணி வச்சுக்கலாம்? ப்ரோக்ராமை டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு என்டையர் ப்ரோக்ராமிங் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 by 1 நம்ம அவுட்புட்டை வந்து வியூ பண்ண முடியும். அப்படிங்கிறது தான் ஸ்கிரிப்ட் மோடு. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ராக்டிவ் மோட் ப்ரோக்ராமிங். ஸோ இன்ட்ராக்டிவ் மோட் ப்ரோக்ராமிங் சொல்கிறேன். எப்படி சார் இந்த இன்ட்ராக்டிவ் மோடை வந்து ஓப்பன் பண்ணுறது? பைத்தானை, அதாவது சாதாரணமாக பைத்தானை எப்படி சார் ஓப்பன் பண்ணுறது? ஐடிஎல்இ பைத்தானில் வந்து ஐடிஎல்இ என்வரான்மெண்ட்டை வந்து எப்படி சார் நம்ம ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக ஸ்டார்ட்டுக்கு போங்க. ஸ்டார்ட்டில் ஆல் ப்ரோக்ராமில் இப்போ பைத்தான் 3.x, அதாவது நம்ம என்ன வெர்ஷனோ அந்த வெர்ஷன். இப்போ 3.7னா 3.7 இருக்கும். அதில் ஐடிஎல்இ அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். சரியா? ஸோ இதில் வந்து ஒன்று அந்த மாதிரி ஆப்ஷனில் போகலாம். அப்படி இல்லையா பைத்தானோட ஷார்ட்கட். இப்போ என்னோடய சிஸ்டம்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே மவுஸ் ப்ளேஸ் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் பைத்தானோட ஷார்ட்கட், ஐடிஎல்இயோட ஷார்ட்கட். ஸோ இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி கூட நம்மளால் என்ன பண்ண முடியும்? பைத்தானை வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஒன்று ஸ்டார்ட்டில் போய்ட்டு என்ன பண்ணணும்? ஆல் ப்ரோக்ராமில் பைத்தான் 3.xல்
ஐடியலி 3.x தட் மீன்ஸ் என்ன வெர்ஷனோ அதை பார்க்க போகிறோம். 3.xங்கிறது எந்த வெர்ஷன் அப்படி இல்லையா பைத்தானோட ஷார்ட்கட். இப்போ ஷார்ட்கட்டை ஓப்பன் பண்ணோடனே நமக்கு எது ஓப்பன் ஆகும் அப்படின்னா நம்மளோட இன்ட்ராக்டிவ் மோடு ஓப்பன் ஆகும். ஸோ இன்ட்ராக்டிவ் மோட் அப்படிங்கிறது எப்படி சார் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, இது இன்ட்ராக்டிவ் மோடு இது வந்து ஸ்கிரிப்ட் மோடு அப்படின்னு எப்படி சார் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணோடனே இந்த 3 ஆரோ மார்க் மாதிரி காமிக்கிறது பற்றியா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ராம்ப்ட் சிம்பிள். என்னன்னு சொல்லுவோம்? ப்ராம்ப்ட் சிம்பிள். ஸோ அந்த சிம்பிள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? இன்ட்ராக்டிவ்னு சொல்லுவோம். அந்த சிம்பிள் இல்லை வெறும் எம்டி ஸ்க்ரீனாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஸ்கிரிப்ட் மோடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராம்ப்ட் சிம்பிள் அப்படிங்கிறது எதை சார் டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, ஸோ ப்ராம்ப்ட் சிம்பிளுக்கு பக்கத்துலேயே வந்து என்ன இருக்குது, கர்சர் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கா அப்படின்னா என்ன மீனிங்னா இட் ரெடி டு அக்செப்ட் த இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை அக்செப்ட் பண்ணுறதுக்கு அது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இன்னொரு விஷயமும் நான் சொன்னேன், இது வந்து இன்ட்ராக்டிவ் மோடில் நீ ஒரு ப்ரோக்ராமை டைப் பண்ணும்போது லைன் பை லைனாக ஒவ்வொரு லைனையும் வந்து அது இமீடியட்டாக செக் பண்ணி ப்ராசஸ் பண்ணிட்டு தான் அது அடுத்த லைனே கொடுக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா ஒன்று ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணணும், சைமல்டேனியஸாக நம்ம என்ன பண்ணணும், 2 நம்பரை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இதை வந்து நான் வந்து இன்ட்ராக்டிவ் மோடில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், 5 + 10 இன்ட்ராக்டிவ் மோடில் கொடுத்துட்டு என்ட்ரை கொடுத்து அடுத்த லைன் டைப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆனால் இமீடியட்டாக அது என்ன ஆயிடுச்சு, ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் வந்துடுச்சு. சரியா? ஸோ அப்போ அதுக்கடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு நேம் வந்து சாதாரணமாக நான் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், வெல்கம். ஸோ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோன்னா இமீடியட்டாக நமக்கு என்ன ஆகுது, அவுட்புட். அப்போ லைன் பை லைனாக இதில் மொத்தமாக ஒரு ப்ரோக்ராமை டைப் பண்ணி நீ ரன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இன்ட்ராக்டிவ் மோடில் முடியாது. ஒவ்வொரு லைனையும் இமீடியட்டாக அதை ரன் பண்ணி என்ன பண்ணும், அவுட்புட்டை ஷோ பண்ணும். இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி வேணாம், எனக்கு ப்ரோக்ராமை ஃபுல்லாக நான் டைப் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சின்னா யூ சிம்பிளி கோ ஃபார் ஸ்கிரிப்ட் மோட் பேஜ். ஸோ ஸ்கிரிப்ட் மோடுக்கு எப்படி சார் போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றுமே கிடையாது, ஃபைலில் ஜஸ்ட்டு நியூ ஃபைலை கிளிக் பண்ணோன்னா நமக்கு ஸ்கிரிப்ட் மோடு ஓப்பன் ஆகிடும். ஸோ ஒன்று ஃபைலில் நியூ ஃபைலை கிளிக் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா Ctrl+N உன்னோட இன்ட்ராக்டிவ் மோடில் இருந்துட்டு Ctrl+N அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு என்ன ஆயிரும், ஸ்கிரிப்ட் மோடு ஓப்பன் ஆயிரும். சரி, ஸ்கிரிப்ட் மோடு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதில் எப்படி சார் நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணுறது? ஸோ ஸ்கிரிப்ட் மோடில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த அன்டைட்டில் பற்றியா இதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டைட்டில் பார் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இந்த ஃபைல் எடிட் ஃபார்மேட் ரன் அப்படின்லாம் இருக்குல்ல, இதை வந்து நம்ம மெனு பார்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சுருந்துருப்போம். ஸோ இப்போ இதில் எப்படி சார் ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் போடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 2 நம்பரை நான் ஆட் பண்ண பார்க்குறேன். அங்கே வந்து என்ன பண்ணுவோம், இன்ட்ராக்டிவ் மோடில் 5 + 10 அப்படின்னு கொடுத்தோன்னா கொடுத்துட்டு 15 இமீடியட்டாக ரன் ஆகிடுச்சு. அதே வேல்யூவை நான் இங்கே கொடுக்க ட்ரை பண்ணுறேன், A = 10, B = 15. நெக்ஸ்ட்டு பிரிண்ட் சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட எனக்கு பிரிண்ட் ஆகணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், சம் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்றேன். சாரி ஸோ பிஃபோர் தட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், என்ன ஆப்ரேஷன் அப்படிங்கிறத கொடுக்கணும், A + B. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த சியை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ஏவும் பி ஆட் ஆகி எதில் ஸ்டோர் ஆகிருக்கும், சியில். இப்போ பாருங்கள் பிரிண்ட். ஸோ சும்மா வெறும் வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகாமல் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுனால சம் ஆஃப் வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டு கமா சி. ஸோ இங்கே கமாவோட ரோல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடியே தெரியும், C++லேயே பார்த்துருப்போம். கமா அப்படிங்கிறது செப்பரேட்டர். ஸோ ஒரு வேரியபிளையும் இன்னொரு வேரியபிளையும் செப்பரேட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்னொரு வேரியபிளையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கமாவை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணிட்டேன். ஸோ இந்த டைப் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், மெனுவில் ரன் அப்படிங்கிறதுல ரன் மாடியூல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரோக்ராமை நீ ரன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிட்டு தான் ரன் பண்ணணும். ஓகேவா? சேவ் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியும். நான் இப்போ இருந்தாலும் பார்க்குறேன், நான் ரன் பண்ண ட்ரை பண்ணுறேன். உடனே என்ன கேட்குறாங்க பாருங்கள், சோர்ஸ் மஸ்ட் பி சேவ்டு, ஓகே டு சேவ். இப்போ உனக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணணும், நமக்கு சேவ்ஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுதா? இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஓப்பன் ஆகுது. ஏன்னா நார்மலாக நம்ம வந்து நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்துருப்போம், அங்கே வந்து நமக்கு சேவ்ஸ் டயலாக் பாக்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா என்ன ரீசன் கேட்டால் நான் போட்டிருக்கிறது வந்து உபுண்டு OS வந்து என்ன போட்டிருக்கேன், உபுண்டு போட்டிருக்கேன், லினக்ஸ் OS போட்டிருக்கேன். அதனால நமக்கு இப்படி ஷோ ஆகுது. ஆனால் நம்ம எப்போவுமே எதில் தான் யூஸ் பண்ணுறோம், விண்டோஸில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ விண்டோஸில் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ்ஸ் டயலாக் பாக்ஸ். ஸோ நார்மலாக ஸ்கிரிப்ட் மோடுக்கு வரீங்க, இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் மோடில் வந்து கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம்.
ஸோ இந்த ப்ரோக்ராம் அடிச்சுட்டு சூஸில் போய்ட்டு என்ன பண்ணுறோம், சேவ் கொடுத்துட்டோம். சேவ் கொடுத்த உடனே இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா, கீழே இருக்குது பார்த்தீங்களா ஒரு டயலாக் பாக்ஸு, இந்த தெரியுதா? ஸோ இதுதான் வந்து நம்ம விண்டோஸில் ஆகக்கூடிய சேவஸ் டயலாக் பாக்ஸ். இந்த சேவஸ் டயலாக் பாக்ஸில் நீங்கள் எந்த லொக்கேஷனில் வேணும், சைடில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பு, ரீசன்ட் பிளேசஸ், ஸோ அது மாதிரி நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எந்தெந்த கோவலண்ட் இருக்குன்னு வரும். அதில் நீங்கள் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணுங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து ஃபைல் நேம் அப்படின்னு தெரியுதா, அந்த ஃபைல் நேமில் நீங்கள் என்ன நேம் கொடுக்க போகிறீங்களோ அந்த நேம் கொடுத்துடணும். நேம் கொடுத்துட்டு .py அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன். இப்போ C++ நம்ம சேவ் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுவோம், .cpp அப்படின்னு யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இங்கே py. ஆனால் பை டிஃபால்ட்டாகவே நீங்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்கலைனாலும் சரி, சிபிபின்னு கொடுத்தாலும் சரி, அந்த C++ல .cpp கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன எடுத்துக்கும், சிபிபி எடுத்துக்கும். அதே மாதிரி பைத்தான்லையும் நீங்கள் .py அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷன், அது நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் பை டிஃபால்ட்டாக அது என்ன எடுத்துக்கும், .py அப்படிங்கிறத எடுத்துக்கும். ஸோ சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ரன் பண்ணோம்னா நம்மளோட அவுட்புட் வந்து எங்கே வருது பாருங்கள், ரன் மாடியூல் கொடுத்தோன்னா இன்ட்ராக்டிவ் மோடில் தான் நம்மளோட அவுட்புட் காமிக்கும். ஓகேவா? ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி நமக்கு வியூ வந்து கிடைக்கிது. ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சாதாரணமாக என்னோட லினக்ஸில் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ லினக்ஸில் வந்து எப்படி சேவ் பண்ணுவோம் அப்படின்னா, ஜஸ்ட் நான் அந்த ஃபைல் நேமை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். என்ன நேம் கொடுக்கலாம், sample1 அப்படின்னு கொடுக்குறேன். sample1 கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். கீழே பார்த்தீங்கன்னா ஃபைல் டைப் வந்து பைத்தான் ஃபைல்னு இருக்கா. ஸோ நான் சேவ் கொடுத்துட்டேன். எனக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்கள், சம் ஆஃப் வேல்யூ 25 வந்துருச்சா. நம்ம அடித்த ப்ரோக்ராம் எங்கே இருக்குது, ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபைல் நேம் எதில் கொடுத்துருக்கோம், ஹோம் டார்க்கில் sample1. இப்போ sample1 ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ 10 15 ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 25. நமக்கு அது ஷோ ஆகிடுச்சா பாருங்கள், 25. இதுதான் வந்து என்னது, இன்ட்ராக்டிவ் மோடில் நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகுதா. சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.